பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை எல்லாரையும் இந்த 8வது மாதத்தின் முதலாவது நாள் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 7 மாதங்களாக நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்த கர்த்தர் இந்த மாதத்திலும் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் தேவன் நமக்கு கொடுத்த அருமையான ஒரு வாக்குத்தத்தம் யாத்திராகமம் 33:17. யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உன்னை பேர் சொல்லி அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் மோசேயினிடத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னை பேர் சொல்லி நான் அறிந்திருக்கிறேன். நம்முடைய ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறதான தேவன். இந்த உலகத்தில் நமக்கு நிறைய பேர் தெரியும், நிறைய உயர் அதிகாரிகளை தெரியும். உங்களுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மிஸ்டர் விஜய் ஜோசப் அவர்களை தெரியும். உங்களுக்கு இந்திய நாட்டின் முதலமைச்சர் மிஸ்டர் நரேந்திர மோடி அவர்களை தெரியும். அவருடைய குடும்பத்தை பற்றி தெரியும். தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய குடும்பத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். ஜனாதிபதியை பற்றி தெரியும். இப்படி அரசியல் தலைவர்கள், முக்கிய உயரதிகாரிகள் அநேகம் பேரை தெரியும். ஆனால் அவர்களுக்கு உங்களை தெரியுமா என்றால் அதுதான் தெரியாது. ஆனால் நாம் பெருமையாக அவரை தெரியும் இவரை தெரியும் என்று பொதுவாக சொல்லிக்கொள்வோம். ஆனால் அவர்களை நமக்கு தெரியாது. பொதுவாக இந்த உலகத்தில் அநேகர் சிலருக்கு ரசிகர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்டியானோ சமீபத்தில் நடந்து முடிந்த ஃபுட்பால் வேர்ல்டு கப் அநேகம் பேருக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியூட்டும் ஒரு தருணங்களாக இருந்தது. கிறிஸ்டியானோ ரொனால்டோ, லயனல் மெஸ்ஸி என்றெல்லாம் பெரிய பெரிய வீரர்களுடைய ரசிகர்கள் அநேகம் பேர் உண்டு. அந்த விளையாட்டுகளை இரவு பகலாக பார்த்து கண்டு களித்தவர்கள் உண்டு. நானும் கூட பார்த்துருக்கிறேன். ஆனால் கிறிஸ்டியானோ ரொனால்டோவினுடைய ரசிகர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு உங்களை தெரியுமா? தெரியாது. லயனல் மெஸ்ஸிக்கு உங்களை தெரியுமா? தெரியாது. ஹாலண்டுக்கு உங்களை தெரியுமா? தெரியாது. கில்லியன் எம்பாபேக்கு உங்களை தெரியுமா? தெரியாது. ஆனால் உங்களுக்கு அவரை தெரியும். இப்படித்தான் நாம் அநேகம் பேரை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் அவர்களால் அறியப்படாமல் இருக்கிறோம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தலைவர்களை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரிகளை காட்டிலும் பெரியவரும் சர்வ வல்லவருமாய் இருக்கிறார். இந்த உலகமே அவரை அறிந்திருக்கிறது. அவரும் இந்த உலகத்தில் உள்ள அனைவரையும் அறிந்திருக்கிறார். அதுதான் ஒரு பெரிய பியூட்டி. நாம் எல்லாரையும் அறிந்திருக்கிறாராம். எல்லாரையும் அவருக்கு தெரியும். நம்முடைய ஆண்டவருக்கு உங்களை தெரியும். அதுதான் இன்றைக்கு நான் உங்களோடு பேச போகிற ஒரு காரியம். 5 காரியத்தை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். 1, அவர் உங்களை அறிந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் உங்களை பெயர் சொல்லி அறிந்திருக்கிறார். உங்களுக்கு சிலரை தெரியும், ரோட்டில் பார்த்தா என்ன செய்வீங்க? விஷ் பண்ணிட்டு போவீங்க. ஆனால் அவங்களுடைய பெயர் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் யாருடைய பெயரை உங்களுக்கு தெரியும்? யாரோடு சற்று அதிகமாய் பழகியிருப்பீர்களோ அல்லது யாருடைய பெயரை கேட்டிருப்பீர்களோ அவர்களைத்தான் உங்களுக்கு தெரியும். ஒருவர் ஒரு முறை தன் பெயரை சொல்லி இருந்தால்தான் உங்களுக்கு தெரியுமே ஒழிய மற்றபடி அவர்கள் பெயர் உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்ம ஆண்டவரோ என்ன செய்கிறாராம்? பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறதான தேவன். ஆண்டவர் அதை மோசேட்ட சொல்கிறாரு, எப்பா முச்செடியிலே உன்னை நான் கண்டேன். அப்போவுமே உன்னைய நான் எப்படி கூப்பிட்டேன்? மோசே மோசே என்று சொல்லி கூப்பிட்டேன்னு ஆண்டவர் இந்த இடத்துல சொல்கிறார். பாருங்கள், மோசேக்கு ஆண்டவர் யாருன்னே தெரியாது. முதல் தரிசனமாகிறார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியுது, மோசே மோசே என்று கூப்பிடுகிறார். பாருங்க, என்னடா யாரா நம்ம பேரை சொல்லி கூப்பிடுறாரு என்று சொல்லி அன்றைக்கு மோசேயுடைய வாழ்க்கையோடு இடைப்பட்ட ஆண்டவர் மோசேயை அற்புதமாக 120 ஆண்டுகள் நடத்தி வந்தார் என்பதை நான் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, உங்களை அறிந்தவர் மட்டுமல்ல, உங்களுடைய பெயரையும் அறிந்திருக்கிறதான தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக யாக்கோபு 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிப்போமையானால், அதற்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபை பார்த்து, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை அறிந்திருக்கிறதான தேவன். முதல்ல சொன்னேன் நம்மை அறிந்திருக்கிறார். 2வது சொன்னேன் நம்முடைய பெயரை அறிந்திருக்கிறார். 3வது நம்முடைய குடும்பத்தை அறிந்திருக்கிறார். யாக்கோபை பார்த்து, உங்கள் அப்பனையும் எனக்கு தெரியும்டா, உன் தாத்தனையும் எனக்கு தெரியும்னு சொல்கிறார். உங்கள் அப்பாவையும் தெரியும், தாத்தாவையும் தெரியும். அப்போ ஒருவர் நம்முடைய அப்பாவையும் தாத்தாவையும் அறிந்திருப்பாரே ஆனால் அவர் நம்முடைய குடும்பத்திற்கு ரொம்ப வேண்டியவராகத்தானே இருப்பார். அவரால் தானே நம்ம அப்பா பேரையும் சொல்ல முடியும், தாத்தா பேரையும் சொல்ல முடியும், நம்ம பேரையும் சொல்ல முடியும்.
ஆனால் நம்ம ஆண்டவர் பாருங்க, நம்ம எல்லாருடைய குடும்பத்தினரையும் அறிந்திருக்கிறதான தேவன். யாக்கோபை பார்த்து, நான் உன் ஆபிரகாம், உன் தாத்தாவாகிய ஆபிரகாமின் தேவன், உன் அப்பாவாகிய ஈசாக்கின் தேவன், அவங்கள ஆசீர்வதித்தது போல அவங்கள்ட்ட கொடுத்த வாக்கின்படி உன்னையும் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தனிமையாக அந்த இடத்துல வாழ்க்கையில் முதல் முறையில் படுத்து கிடக்கிற அவனுக்கு பயப்படாதே, நீ தனிமையானவன் அல்ல, நான் உன் முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, 4வதாக அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறதான தேவனா. 139ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிற, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்மளை பற்றி தெரிஞ்சவர் மட்டும் இல்லை, நம்ம பேரை மட்டும் தெரிஞ்சவர் மட்டும் இல்லை, நம்முடைய குடும்பத்தை மட்டும் தெரிஞ்சவர் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கையின் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, பாஸ்ட் அண்ட் ஃப்யூச்சர், கரண்ட்டு எல்லாமே அவருக்கு தெரியும். எப்படிப்பட்டவன், என்னென்ன பாவம் செஞ்சுருக்கிற, என்னென்ன உன்னுடைய எதிர்காலம் என்ன, உன் காலங்கள் என்ன, நீ எவ்வளோ வருஷம் உயிரோட வாழ போகிற, நீ உன்னுடைய பிரச்சனை என்ன, உன் சூழ்நிலைமை என்ன, உன் தேவைகள் என்ன, உன் வியாதி என்ன, உன் சரீரம் எப்படி இருக்குது, எல்லாம் அவருக்கு தெரியும். எதிர்காலத்தில் என்னென்ன சந்திக்க போகிற, ஆசீர்வாதமாக இருப்பியா இல்லையா, எவ்ரிதிங் உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். தான் தாவீது சொல்கிறார், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் அறிந்திருக்கு. உட்கார்ந்தாலும் அவருக்கு தெரியும், எழுந்தாலும் அவருக்கு தெரியும். எதுக்கு எழும்புறன்னு அவருக்கு தெரியும், ஏன் இந்த இடத்துல உட்கார்ந்த, ஏன் இந்த இடத்துல உட்காரலைங்கிறதும் அவருக்கு தெரியும். நடந்தாலும் தெரியும், படுத்தாலும் தெரியும், எல்லாமே தெரியும். உன்னை பற்றி அனைத்தையும் அறிந்திருக்கிறதான தேவன். அதனால தான் சொல்ல ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். அந்த 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். உங்கள் நினைவுகளை கூட ஆண்டவர் என்ன செய்கிறாராம், அறிந்திருக்கிறதான தேவனா. பாருங்கள், இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் முதல் சொன்ன 4 காரியத்தை கூட மற்றவங்களை குறித்து அறிந்து கொள்ள முடியும். அறிஞ்சிருக்கலாம், பேர் சொல்லி தெரிஞ்சிருக்கலாம், குடும்பத்தை தெரிஞ்சிருக்கலாம், ஆராய்ந்து அறிஞ்சிருக்கலாம். நம்முடைய தாய் தகப்பன் அல்லது தாய் தகப்பனுக்கு பிள்ளைகளை பற்றி தெரியும். உன்னை பெற்று வளர்த்த, உன்னை இத்தனை வயசும் ஒரு வளர்த்த உன்னை பற்றி எனக்கு தெரியாதான்னு சொல்லுவாங்க. அல்லது 30 வருஷம் 35 வருஷம் வாழ்ந்த கணவன் மனைவியை பற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாதா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இப்போ சொல்ல போகிற பாயிண்ட்டை, கர்த்தரை தவிர வேறு யாருக்கு தெரியாது. நினைவுகளை அறிகிறதான ஆண்டவர், உன் இருதயத்தின் ஏக்கங்களை அறிகிறதான ஆண்டவர், நீ வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளை அறிகிறதான ஆண்டவர், உன் தேவைகளை அறிகிறதான ஆண்டவர், உன் ஆசைகளை அறிகிறதான ஆண்டவர், உன் ஏக்கங்களை அறிகிறதான ஆண்டவர், உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். இந்த நாளிலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களை பற்றிய எல்லாம் தெரியும். பல நேரங்களில் என்னை ஆண்டவருக்கு தெரியுமான்னு நீங்கள் நினைக்கலாம், என்னை ஆண்டவர் பார்க்குறாரா நீங்கள் நினைக்கலாம். ஹி நோஸ் எவ்ரிதிங் அபவுட் யூ. உன்னை பற்றிய எல்லாமே தெரிந்திருக்கிறார். உன்னுடைய நினைவுகளை கூட அறிஞ்சிருக்கு. நீ கெட்ட நினைவு நினைக்கியா, நல்ல நினைவு நினைக்கிறாயா என்றெல்லாம் கூட அவர் அறிந்திருக்கிறதான தேவன். ஆகையினால கவலையே படாதீங்க, உங்களை நினைத்திருக்கிற தேவன். சங்கீதம் 115 வாசிக்கிறோம், கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இந்த மாதம் முழுதும் உங்கள் மேலே நினைவாக இருந்து, உங்கள் நினைவுகளை அறிந்தும், ஆசைகளை அறிந்தும், ஏக்கங்களை அறிந்தும், பிள்ளையை குறித்த ஏக்கம், திருமண வாழ்க்கையை குறித்த ஏக்கம், கற்பத்தின் பணியை குறித்ததான ஏக்கம், வேலை ஸ்டெடியான வேலை இல்லையேங்கிறதான ஏக்கம், வியாதியை குறித்ததான ஏக்கம், உன் சரீரத்தை அறிந்த தேவன், சரீரத்தின் அவயவங்களை அறிந்த தேவன், உன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாவற்றுக்கும் தீர்வை கொடுத்து எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதான தேவன். பல நேரங்களில் சம்டைம்ஸ் டாக்டர்ஸ் மே நாட் டயக்னைஸ் யுவர் டிசீஸ். டாக்டர்ஸால் கூட உன் பிரச்சனையை டயக்னைஸ் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதான தேவன். உங்களை அறிந்திருக்கிறார், உங்கள் குடும்பத்தை அறிந்திருக்கிறார், பேர் சொல்லி அறிந்திருக்கிறார், உன்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார், உன் நினைவுகளை அறிந்திருக்கிறார். மாதம் உங்களை நினைச்சிருக்கிறாரு, அறிஞ்சிருக்கிறாரு. அவருக்கு உங்களை பற்றி எல்லாமே தெரியும். அதனால் கவலைப்படாதீங்க, அவர் பார்த்துக்கொள்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தை ஆசீர்வதியும். நீர் எங்களை அறிந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கை முழுவதையும் பற்றி நீர் தெரிந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். உங்கள் நாலேஜுக்குள்ளே நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் ஏன் கவலைப்படணும், கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எங்களை தொடர்ந்து நடத்துங்க. அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய நினைவுகளுக்குள்ளாக வைத்து எங்களை ஆசீர்வதித்து, எங்கள் நினைவுகளை அறிந்திருக்கிற தேவன் அவைகளை நிறைவேற்றி, அவைகள் அந்த ஏக்கங்களை தீர்த்து எங்களுக்கு அற்புதம் செய்யும். எங்களுக்கு ஒரு வழி திறக்கட்டும். இந்த மாதம் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். இந்த மாதம் சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்க கிருபை செய்யும். நல்ல செய்திகளை கேட்கும்படி செய்யும். நினைக்காத காரியங்கள் நடக்கும்படி செய்யும். நினைக்கிற காரியங்களை நிறைவேற்றி முடித்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும்.
இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்று சதா காலமும் உங்கள் அனைவரோடு இந்த மாதம் முழுதும் தங்கியிருப்பதாக. ஆமேன், ஆமேன். God bless you. Have a blessed month.